ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உடனே பதில். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனம். மிகவும் பிரசித்தி பெற்ற தேவ ஊழியராகிய C.H. ஸ்பர்ஜன் என்பவர் ஒரு நாள் பிரசங்கம் செய்ய ஆயத்தம் பண்ணிக்கொண்டு மிகவும் பாடுபட்டு முயற்சித்துக் கொண்டிருந்தார். போராடி ஜெபித்தார், பல குறிப்புகளையும் எடுத்தார், வேத வசனங்களை குறித்தார். ஆனால் பிரசங்கம் முழுவதுமாக அவரது உள்ளத்தில் உருவாகவே இல்லை. நேரமாகிக் கொண்டே இருந்தது. இரவில் நீண்ட நேரமாக அவர் தத்தளிப்பதைக் கண்ட அவரது மனைவி அவரிடத்தில் வந்து அன்போடு, ஏன் இப்படி தவிக்கிறீர்கள்? நிம்மதியாக படுக்கச் செல்லுங்கள், காலையில் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று கூறினார். தேவ ஊழியர் அதை கேட்டு அப்படியே படுக்க சென்று விட்டார். தூங்கிய சில வினாடி நேரத்தில் தூக்கத்திலேயே ஏதேதோ பேச ஆரம்பித்து விட்டார். உடனே மனைவி எழுந்து வந்து தன் கணவன் சொல்லும் எல்லாவற்றையும் வேகமாக குறிப்பு எடுத்து காலையில் அவர் விழித்தவுடன் கணவனிடம் கொடுத்தார்கள். அது அற்புதமான பிரசங்கமாய் இருந்தது. இரவில் இவரால் முடிக்க முடியாத பிரசங்கத்தின் தொடர்ச்சியை கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான தேவன் நமது தேவன்! கர்த்தர் எவ்விதமாய் ஜெபங்களுக்கு பதிலளிக்கின்றார் என்ற சான்றுகள் வேத புஸ்தகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றது. நேபுகாத்நேச்சார் ராஜா தான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்ட போது தானியேலும் அவன் நண்பர்களும் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் நமது வாழ்வில் இருக்கின்றதா? ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். தானியேல் 2 அதிகாரம் 19 வசனம். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தரால் வெளிப்படுத்த முடியாத மறைபொருளோ ரகசியங்களோ எதுவுமே இல்லை. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன் என்று ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனத்தில் நமது தேவன் கூறுகின்றார். ஆண்டவர் தாமே நமது அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.